நம்ம துணை இருக்கோம்னா நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாம் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நான் சொல்றேன். 1980 ஆரம்பிச்சு 98 வரை தன்னுடைய வாழ்க்கைய இந்த பகுதியில கொண்டு வந்தான். அதனால காஷ்மீர்ல அப்பாவி பொதுமக்களை கொன்றுவிட்டு ஜிஹாத் என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு பழிதீர்க்க வேண்டும் என்று காஷ்மீர்ல எத்தனையோ மசூதியில அவர்கள் பேசியிருப்பதையும் கூட நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் இந்த புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்கிறார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். மிக அற்புதமான ஒரு நேரத்துல நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக, ஆபரேஷன் சிந்தூர் தி அன்டோல்ட் ஸ்டோரி, எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் தேவைப்பட்டது, ஒரு நாளும் கூட என்ன நிகழ்வுகள் நடந்தது, அதன் பிறகு எப்படி அது முடிவுக்கு வந்தது, அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய ஃபேஸ் 2 இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா என்னவெல்லாம் நாம் செய்தோம், புரோபகேண்டா வார், பாகிஸ்தான் என்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள், அதே நேரத்தில் நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, பாதுகாப்பு தளவாட பொருட்கள் எந்த அளவுக்கு இந்தியா இன்னைக்கு உற்பத்தியில ஒரு முன்னோடி நாடாக இருக்கிறது, டெக்னாலஜி அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, ஜென்சி டு சோல்ஜர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை ரத்தினம் காலேஜ்ல இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் முதல்ல இதை படிக்க ஆரம்பிக்கணும். நாட்டுக்காக நம்முடைய சோல்ஜர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க, பல நேரம் ஒரு பாராட்டுக்களை கூட நாம் தெரிவிப்பது கிடையாது, ஆனாலும் கூட அவர்களுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொறி வரும். இதன் மூலமாக நாமும் நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கு வேலை பார்க்கணும், ஒரு யூனிஃபார்மை நம்முடைய உடம்பின் மீது உடுத்தணும், நம்முடைய பாரத தாய்க்கு நம்முடைய சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அரங்கம் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உணர்ச்சியை தூண்டக்கூடிய முக்கியமான மனிதர்கள் எல்லாம் இந்த மேடையின் மீது ஒரே இடத்துல நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் அழைத்து அமர வைத்திருக்கின்றார். இதுல சில மனிதர்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்திருக்கின்றேன், இல்லம் தேடி சென்று சந்தித்திருக்கின்றேன். வரிசையாக இங்கிருந்து வரணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம மேடையின் மீது எனக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய என்எஸ்ஜி கமாண்டோ பிரபாகர் அவர்கள் தேனி பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. மேஜர் மதன்குமார் அவங்க எனக்கு அந்த லிங்க் கொடுத்தாங்க. அவரை தேடி அவருடைய வீட்டிற்கு சென்றேன். ஒரு சின்ன வீடு, வீட்டுல காலையில நான் போகும் பொழுது அவருடைய குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கமாண்டோ உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் அவருடைய இல்லத்தில் அமர்ந்து அவருக்கு இந்த விபத்து எப்படி நடந்தது, என்ன காரணம், இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவனாக எப்படி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அந்த சோகத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு மனிதன் நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் கூட துச்சமாக மதித்து கொடுப்பதற்கு தயாரான ஒரு மனிதன், அதன் பிறகு அந்த மோசமான விபத்தின் காரணமாக ஒரு இடத்துல முடங்கி இருந்தாலும் கூட தன்னுடைய மனதை முடக்காம இன்னும் அதே ஆற்றலோடு அதே கம்பீரத்தோடு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கமாண்டோர் அந்த வீட்டுல தேனி பக்கத்துல சந்தித்து விட்டு வந்தேன். இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்த மேடையிலே சந்திப்பதற்கு ஒரு பெரும் வாய்ப்பு. இவங்கெல்லாம் நமக்கு ஒரு லிவிங் இன்ஸ்பிரேஷன், ட்ரூ இன்ஸ்பிரேஷன். இவங்கெல்லாம் வந்தாவே நாம எல்லாம் எந்திரிச்சு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நபர் நம்முடைய கமாண்டோ அவர்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கக்கூடிய மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த கல்லூரியினுடைய சொந்தக்காரர் என்று சொல்வதை விட ஒரு தேசியம் சார்ந்த எந்த நிகழ்வுக்கும் கூட துணை இருக்கக்கூடிய அண்ணன் மதன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களே. அல்ட்ரா சிமெண்ட் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவசாமி அவர்கள் தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் நிற்பவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கலாம் ஐயா ஹவுஸ் ஆஃப் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன், அதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஷேக் சலீம் அவர்கள். ராமேஸ்வரத்துல இன்னைக்கு போனீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கலாமுக்கு நம்ம போய்த்து ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு கலாம் ஐயாவுடைய மெமோரியல். இப்ப சமீபத்துல பஹ்ரைன் எத்தனையோ நாடுகளுக்கு கலாம் ஐயாவுடைய பெருமையெல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஷேக் சலீம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரத்துல இருந்து இதுவரைக்கும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த
நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் சார் அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல எங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தோமோ அந்த ரெஜிமெண்ட்டை சார்ந்தவங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் நான் கேட்டேன், ஐயா வார்க்கரை என்ன அப்படின்னு. ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு ஒரு வார்க்கரை இருக்கும். அதுக்கு அவங்க சொன்னாங்க, வீர மெட்ராசி அடி கொள்ளு அடி கொள்ளு அடி கொள்ளு அப்படின்னா ஒரு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுடைய வார்க்கரை. நம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தட் இஸ் ஹவ் தே சார்ஜ் தெம்செல்வ்ஸ். அப்ப இப்பதான் சொன்னாங்க, எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ரிட்டையர் ஆனா கூட இன்னும் எனக்கு அந்த நிகழ்வுல இருப்பதை போல இருக்கிறது. இன்னைக்கு லெப்டினன்ட் ஜெனரல் ஐயாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா வரதராஜன் அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக சென்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறாங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் ஐயாவுடைய தந்தையார். இன்னைக்கு அமரன் திரைப்படம் வந்த பிறகு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீடுகளுக்கும் போயிட்டாங்க. ஆனா தன்னுடைய மகனை இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்து ஒரு வீரமரணம் அடைந்த பிறகு இன்னைக்கு வரதராஜன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அதே கம்பீரத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் கூட நமக்கு ஒரு ரியல் டைம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. ஐயா அவர்களையும் ஒரு நாள் உணவுக்கு ஒரு 2 மணி நேரம் சந்திப்பது என்னுடைய பாக்கியமாக கருதி ஒரு 2 மணி நேரம் அவர் துணைவியார் ஐயாவோடு ஒரு 2 மணி நேரம் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணங்க. ஐயா நிறைய கேள்விகள் அன்னைக்கு உங்களுக்கு கேட்டேன். அந்த கேள்விகள் அந்த பதில்கள்லாம் ஒரு குழந்தைக்கு போகும். எப்படி ஒரு மகனை நீங்க தைரியமா கொடுத்தீங்க, அந்த மகன் இறந்த பிறகு உங்களுடைய மனநிலை என்ன, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்க எப்பொழுதுமே ஐயா போன்றவர்கள் நமக்கு எப்பொழுதும் ஒரு இலக்கணமாக நமக்கு இருக்கணும். ஐயாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்து நன்றிகளை தெரிவித்து, டாக்டர் ரனீஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். டாக்டர் ரனீஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய மேஜர் மதன்குமார் அவர்கள் MMK. இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்டா தமிழ்நாட்டில் உருவாயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது செய்தித்தாள்ல வந்தது ஒரு செய்தி, டிவியில வந்தது ஒரு செய்தி. ஆனா உண்மையான செய்தினா மேஜர் மதன்குமார் அவர்கள் பேசுவதுதான் நமக்கு உண்மையான செய்தி. அந்த யூடியூப்ல ரியல் டைம் கமெண்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த சிந்தூர் டே 1 டே 2 24 மணி நேரமும் லைவ்ல இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி. ஏன்னா அந்த நேரத்துலதான் நம்முடைய எனிமி நிறைய ப்ரொபகண்டா பாட்ஸ் வச்சுக்கிட்டு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உலக மீடியா சேனல்ல நம்முடைய ஆர்மியின் மீது, நம்முடைய சோல்ஜர்ஸ் மீது, நம்முடைய படை பரிவாரத்தின் மீது தவறான ஒரு செய்தியை இன்டர்நேஷனல் லெவல்ல கட்டமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது லோக்கல்லையும் பரவ ஆரம்பித்தது. மக்களுக்கு ஒரு சின்ன பயம் வர ஆரம்பித்தது. மேஜர் மதன்குமார் அவர்கள் போன்றவர்கள் ஒரு யூடியூப் சேனல் உட்கார்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூருடைய ஆரம்ப காலகட்டத்துல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அம்யூனிஷன் யூஸ் பண்றோம், என்ன குண்டது, அந்த மோர்டார் எங்கிருந்து வருது, யாரு தயாரிக்கிறாங்க, எது மேட் இன் இந்தியா, பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, எப்படி தோற்று கொண்டிருக்கின்றார்கள், டர்க்கி சைனா எப்படி ஹெல்ப் பண்றாங்க, எப்படி நம்முடைய வீரர்கள் அதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ரியல் டைம் ஒரு கமெண்ட்ரி கொடுத்து தமிழகத்தினுடைய எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன மகனாக இருக்கிறாங்கன்னா நம்ம மேஜர் மதன்குமார் அவர்கள். காரணம், தேசியத்தை இந்த மண்ணில சரியாக சொல்பவர்கள் ரொம்ப குறைவான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் மேஜர் மதன்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு புத்தகமாக நம் கண் முன்னால் இதை கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் நிறைய புத்தகங்களும் நிறைய சேவையும் தமிழக மக்களுக்கு மேஜர் மதன்குமார் அவர்கள் மூலமாக தேவைப்படுகிறது. இதோடு நிற்காம இன்னைக்கு மேடையிலேயே அடுத்தது அறிமுகப்படுத்தினார். 35 எபிசோடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல எப்படி ட்ரைனிங்ல இருந்து என்ன நடக்குது, சோல்ஜர்ஸ் எப்படி உள்ள வாழ்றாங்க, அவங்க மனநிலை என்ன, எந்த ஸ்பிரிட்டோடு நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு 35 எபிசோட் ஒரு சனி ஞாயிறும் வரும் பொழுது நிச்சயமா எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்தியன் ஆர்மியை பற்றி, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அக்னி வீரராக உள்ள போகணும் அப்படின்னா, ஒரு சோல்ஜராக மட்டுமல்ல லீடராகவும் ஒரு கேப்டனா உள்ள லெப்டினன்டா உள்ள என்டர் ஆகணும். அது எல்லாருக்கும் கூட நிச்சயமாக இந்த 35 எபிசோட்ல விடை இருக்கும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அதனால் மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதி நமக்கு நாட்டு மக்களுக்கு படைத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அண்ணன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பகுதியில நிறைய கோவில்களுக்கு தொடர்ந்து ஒரு தனி மனிதனாக நிறைய உழைப்பை தன்னுடைய சொத்தை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்பு அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு, வசந்தராஜன் அவர்களுக்கு, நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களுக்கு, எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, இந்த கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களுக்கு எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க கலாம் ஐயாவுடைய வழித்தொண்டலாக ஷேக் சலீம் ஐயா இருக்கிறார்.
மேடம் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த பொழுது ஒரு முறை கலாம் ஐயா இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல இந்திரா காந்தி அம்மா இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டரா வர்றாங்க. அப்ப கலாம் ஐயா அங்க இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு கலாம் ஐயா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1980 ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப நிறைய பேசும்பொழுது இந்திரா காந்தி அம்மா ஒன்று மட்டும் கலாம் ஐயாவை பார்த்து சொல்றாங்க, 2 இடத்துல தன்னுடைய கையை வைத்து புள்ளியை வைக்கிறாங்க. என்னைக்கு இந்தியா இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஒரு மிசைல் அனுப்ப முடியும் மிஸ்டர் கலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கை வைத்த அந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தூரம் பாத்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர். அன்னைக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஏவுகணை கிடையாது. கலாம் ஐயா பல இடத்துல இதை பத்தி சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட்டே 1980 ஆரம்ப காலகட்டத்துல 5000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ஏவுகணையை நீங்க வேகமா உற்பத்தி பண்ணணும், நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டினுடைய பிரதமரா வர்றாங்க. கலாம் ஐயா பல இடத்துல DRDO செக்ரட்டரியா, டிஃபென்ஸ் செக்ரட்டரியா, சயின்டிபிக் அட்வைசரா பல இடத்துல பார்க்கும் பொழுது ராஜீவ்காந்தி ஐயா அடுத்து கலாம் ஐயா முன்னாடி இன்னொன்னு வைக்கிறான். ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்டது T-3 அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கிறான். இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியன், நம்முடைய பிரைம் மினிஸ்டர், பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ் பவர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு கலாம் ஐயாவை போன்ற சயின்டிஸ்டுக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி லான்ச்சுக்கு ரெடி பண்ணுங்கன்னா அப்ப இந்தியாட்ட நியூக்ளியர் வெப்பனே அந்த காலகட்டத்தில் இல்ல. ஆனா ராஜீவ்காந்தி அவருடைய கனவு எப்படி இருந்ததுன்னா, நியூக்ளியர் வெப்பன் நம்ம செஞ்சு 3 நாள்ல நம்ம லான்ச் பண்ற அளவுக்கு அந்த T-3 பிளான் கொண்டு வாங்க அப்படின்னு. அதையும் கலாம் ஐயா பல இடத்துல சொல்றாங்க. அதன் பிறகு 1980 காலகட்டத்துல பிரதம மந்திரிகள் மாறிக்கிட்டே இருக்கிறான். யாருக்கும் அந்த பெரிய விஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்த பொழுது கலாம் ஐயா பொறுமையா ஒரு பிரைம் மினிஸ்டர்ட்டி உட்கார்றாங்க. 1989, 90, 91 அப்ப இந்தியன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே ஒரு மாதிரி கயாட்டிக்காக இருந்த பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் என்ன இருக்கு, எப்படி நாம செயல்படணும், அங்கேயும் கலாம் ஐயா இருக்கிறார். PV நரசிம்மராவ் அவர்கள் 1991 இந்தியாவுடைய பிரதமராக நரசிம்மர ஐயா வந்து அமரும் பொழுது கலாம் ஐயா ரொம்ப நெருக்கமாக நரசிம்மராவ் ஐயாவோடு பணிபுரிகின்றார்கள். அப்ப சைனா த்ரெட் ரொம்ப ஆழமா 2 பேரும் பாக்குறாங்க. அப்ப நரசிம்மராவ் ஐயா கலாம் ஐயாவுக்கு சொல்றாங்க, பிரதமராக அணுகுண்டு சோதனைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று. 1996 எலெக்ஷன்ல PV நரசிம்மராவ் ஐயா தோக்குறாங்க. அதன் பிறகு அணுகுண்டுக்கான ஆயுத்தம் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு மறுபடியும் இந்திரகுமார் குஜ்ரால் அவர்கள் பிரதமர் வரும் பொழுது மறுபடியும் கலாம் ஐயா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட் பெர்செப்ஷன் எப்படி இருக்கு, என்ன செய்யணும். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நம்முடைய பிரதமராக 13 நாட்கள் வந்த பொழுது கலாம் ஐயாட்ட சொல்றாங்க, நம்ம பட்டாசு வெடிக்க தயாராகணும், பட்டாசு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் 13 நாட்களுக்கு பிறகு பிரதமர் நாற்காலியிலிருந்து இறங்கிய பிறகு மறுபடியும் பிரதமர்கள் மாறி மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் 13 மாதம் பிரதமராக வரும் பொழுது கலாம் ஐயாவுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நாம போக்ரான்ல இந்த அணுகுண்டு சோதனையை நடத்தியாக வேண்டும் என்று. ஏன்னா நம்ம அணுகுண்டு சோதனை நடத்துறதுக்கு முன்னாடி நாள் பாகிஸ்தான் ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு கௌரி மிசைல் லான்ச் பண்ணி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறான். அது உடனடியா தயாரிக்கணும், உடனடியா லான்ச் பண்ணணும், அமெரிக்காவுக்கு தெரியாம லான்ச் பண்ணணும். போக்ரான் மேல 2 சேட்டலைட் அமெரிக்காக்கார கொண்டு வந்து பொசிஷன் பண்ணிருக்கான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணா கூட உடனடியா நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய கையை முடக்குவதற்கான முயற்சியை அமெரிக்கா எடுக்கும் பொழுது கலாம் ஐயா யாருக்கும் தெரியாம எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம, ஏன்னா கம்யூனிகேஷனை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அந்த போக்ரான் டெஸ்ட் நடக்குது. அப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிரஜேஷ் மிஸ்ரா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரே ஒரு போன் கால் வருது. அதை வாஜ்பாய் அவர்கள் எடுக்கும் பொழுது கலாம் ஐயா சொல்றாங்க, ஆபரேஷன் சக்சஸ் என்று சொல்லுகின்றார். எதற்காக இதை நான் சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா இது பல மனிதர்களுடைய கடுமையான உழைப்பு காலமாக இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஆரம்பித்து மிக முக்கியமாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எந்த ரிஸ்கா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதன் பிறகு அமெரிக்கா நம்ம மீது பொருளாதார தடையை போட்ட பொழுது கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம துணை இருக்கோம்னா நம்முடைய APJ அப்துல் கலாம் ஐயாவை நாம் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை நான் சொல்றேன். 1980 ஆரம்பிச்சு 98 வரை தன்னுடைய வாழ்க்கைய இந்த பகுதியில கொண்டு வந்தான். அதனால் கலாம் ஐயா அவர்கள் அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு யாரு முன்னுரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாகவே டாக்டர் APJ அப்துல் கலாம் இன்டர்நேஷனலுடைய சேர்பர்சன் டாக்டர் APJ IM நசீமா மரக்கையர் அவங்க இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. அதனால ஒரு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து ஆபரேஷன் சிந்தூர் அன்டோல்ட் ஸ்டோரி இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியது இதை விட சிறப்பு என்று நான் சொல்ல முடியாது. இதை விட சிறப்பாக எதுவும் இருக்க முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கலாம் ஐயா குடும்பத்திலிருந்து முன்னர் எழுதியிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்துல நம்ம ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டிருக்கோம், பாகிஸ்தானோட ஆபரேஷன் சிந்தூர் சண்டை போட்டிருக்கோம்னா சாதாரணமா போடலீங்க. நம்ம கிட்ட அவ்வளவு பொருளாதார வலிமை நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு மொத்த செலவு மட்டுமே அசெட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம செய்த மொத்த செலவு இன்னைக்கு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா $408 மில்லியன் நம்ம செலவு பண்ணிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர். இன்னைக்கு இந்தியா $4.1 ட்ரில்லியன், அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பெரிய நாடு. நம்முடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஃபுல்லி 4-7% ஆபரேஷன் சிந்தூருக்கு செலவு பண்ணிருக்கோம். எதற்காக இதை சொல்றாங்க? ஒரு நாடு பொருளாதாரத்துல மேலே சென்றாலும் மட்டும்தான் நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கு அந்த நாடு துணை இருக்க முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்க முடியும், தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க முடியும். எதை பற்றி யோசிக்காம எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தாலும் கூட அதை செய்ய முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய நாடு பார்த்திருக்கு. இன்னைக்கு நாம $4.1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இதே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா மொத்த பொருளாதாரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $375 பில்லியன். அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷனோட அளவுதான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மொத்த பொருளாதாரம். ஆனால் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு காரணத்திற்கும் ஒரு 25 பைசா நாணய காசும் 500 ரூபாய் நோட்டும் பக்கத்துல வச்சதுக்கு சம்பந்தம். ஆனாலும் பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு தனி நாடு கிடையாது. ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் சைனாவில இருந்து வாங்குறாங்க, பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் டர்க்கியில இருந்து வாங்குறாங்க. இன்னைக்கு சைனாவோ டர்க்கியோ இந்த புத்தகத்துல மேஜர் மதன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, டர்க்கியோ சைனாவோ அவங்க தயாரிச்ச பொருள் எல்லாம் அது வெடிக்குதா வெடிக்கலையான பாகிஸ்தான் மூலமா சோதனை ஓட்டம் போடுவதற்காக அவங்க பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. 25 பைசா நாணயம் ஒரு பக்கமும் 500 ரூபாய் நோட்டு ஒரு பக்கமும், அப்படித்தான் அந்த சண்டை. ஆனாலும் நாம் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம் பாகிஸ்தானுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கோம்னா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் பாகிஸ்தானுக்கு டோட்டலா நம்ம சேதத்தை ஏற்படுத்தி இருக்கோம். இன்றைய மதிப்பின்படி 14,500 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம். அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜா இருக்கலாம், தளவாடங்கள் திரும்ப ரீப்ளேஸ்மெண்டா இருக்கலாம், ஃபைட்டர் ஜெட்ஸ் கீழே விழுந்ததா இருக்கலாம், அவங்களுடைய பேஸ் டேமேஜா இருக்கலாம். இந்தியாவுக்கான மொத்த செலவு $408 மில்லியன் என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது. பாகிஸ்தானுக்கான மொத்த செலவு $1.5 பில்லியன். எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். மேஜர் மதன்குமார் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த கினடிக் ரெஸ்பான்ஸ்ல, அதாவது ஒரு எனிமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் என்பது ஒரு அறைக்கு இல்ல, ஒரு அறைக்கு 4 அறை கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா அடுத்த முறை இது போன்ற ஒரு விபரீதமான விளையாட்டுல அவங்க இறங்கக்கூடாது என்பதற்காக கினடிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். ஓரடிக்கு ஓரடி எனிமி திரும்பி வருவான், ஓரடிக்கு 2 அடி திரும்பி வரலாம். ஆனா ஓரடிக்கு 4 அடி கொடுத்ததன் மூலமாக இன்னொரு முறை பாகிஸ்தான் இதை முயற்சி செய்தால் விபரீதம் மிக மோசமாக இருக்கும் என்பதற்கான நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர்னுடைய டோட்டல் ஆக்ஷன் பிளான் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே நேரத்துல இன்னும் ஒரு படி மேல போனீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இதையும் மேஜர் மதன் அவர்கள் மிக சிறப்பாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்ம யூஸ் பண்ண ராணுவ தளவாடங்கள் எல்லாமே மேட் இன் இந்தியா, எல்லாமே நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை போன்றவர்கள் DRDOல அவங்க போட்ட அந்த பவுண்டேஷனல் டாக்டரின் இன்னைக்கு நாம சொந்தமா நம்முடைய தளவாடங்களை உற்பத்தி செய்யும் அளவுக்கு வந்திருக்கின்றோம். நீங்க பாருங்க, நம்முடைய மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு ரெசல்யூட்டான ஒரு டிஃபென்ஸ். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க 2014 இருந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி காம்ப்ரமைஸுக்கு எந்த இடத்திலும் கூட எங்கேயும் ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல. அது ஒரு இடத்தையும் அங்கே நடக்கும் பொழுது உடனுக்குடனாக பதிலடி. இன்னைக்கு 2022 பினான்சியல் இயர் 2022 டோட்டல் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பாருங்க 12,000 கோடி, 23 15,000 கோடி, 24 21,000 கோடி, 25 23,000 கோடி, அப்படியே வளருது. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 23,000 கோடியிலிருந்து 38,000 கோடிக்கு போகுது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நம்முடைய ராணுவ தளவாடங்களை உலக நாடுகள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரம்மோஸ் வியட்நாம் வாங்குறாங்க, இந்தோனேஷியா வாங்குறாங்க. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 95% இன்டரப்ஷன் ரேட், அதை பல சமயம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அதை வாங்குறாங்க. அதே போல லாய்டரிங் முனிஷன், நேத்ராவுடைய ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம், பல நாடுகள் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை பண்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல நாம் எதிரிக்கு நாம் பதிலடி மட்டும் கொடுக்கல, நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாட உற்பத்தியினுடைய திறன், குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ரா எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம், அதையும் கூட உலக நாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக
நம்முடைய நாடு மாறி இருக்கிறது என்பதையும் கூட இந்த புத்தகத்துல, அதான் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்சதுங்க. இட்ஸ் a கம்ப்ளீட் காம்பண்டியம். என்னைக்கு பெஹல்காம்ல ஆரம்பிச்சது, ஏன் நடந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் யாரு, லஷ்கர் இ தொய்பால இருந்து ஏன் அதை செஞ்சா, அவனுடைய நோக்கம் என்ன, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் செஞ்ச, முதல் நாள் என்ன நடந்தது, நம்முடைய தாக்குதல் என்ன, பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் என்ன, இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், 13 நாட்கள் போறாங்க. அதன் பிறகு phase 2 வர்றாங்க. அதன் பிறகு நம்முடைய ராணுவ தளவாட உற்பத்தி, அந்த மையங்களை சுட்டிக்காட்டி மேஜர் மதன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதனாலதான் நான் சொன்னேன், இது ஒரு கம்ப்ளீட் புக் என்று சொன்னேன். எல்லா விஷயங்களையும் கூட முழுமையாக அதில் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த புத்தகத்துல மேஜர் மதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். சாப்டர் 1 30ஆம் பக்கத்துல பல்ஸ் ஆஃப் a wounded nation சொல்றாங்க. எப்படி பெஹல்காம் நடந்து அப்பாவி பொதுமக்கள் பெஹல்காம்ல இறந்தாங்களோ, அப்பாவி பொதுமக்கள் எல்லோரும் புகைப்படங்கள் இங்க இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்காக உயிர் நீத்த வீரர்களுடைய புகைப்படம் எல்லாம் அஞ்சலி செலுத்தி இங்க இருக்கின்றோம். அதுல சொல்றாங்க, பெஹல்காம் நடந்து முடிந்த பிறகு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறைய மாஸ்க்ல அவங்களுடைய ஃப்ரைடே செர்மன்ல அங்க இருக்கக்கூடிய முஃப்டிஸ், அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பேசினாங்கன்னா, யார் ஒருவன் அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாவுக்கு எதிரானவன் மட்டும்தான். அதனால காஷ்மீர்ல அப்பாவி பொதுமக்களை கொன்றுவிட்டு ஜிஹாத் என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று காஷ்மீர்ல எத்தனையோ மசூதியில அவர்கள் பேசியிருப்பதையும் கூட நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் இந்த புத்தகத்துல சுட்டி காட்டியிருக்கிறார். லால் சவுக்ல ஒரு பேனர், அவர் கெஸ்ட் வர் கில்ட், காஷ்மீர் இஸ் wounded, do justice, punish the killers. அவங்க இந்திய அரசு கிட்ட சொல்றாங்க, எங்களுடைய உள்ளே வந்த விருந்தினர்களை கொண்டிருக்கின்றார்கள், உடனடியாக அதற்கு பழி தீர்க்க வேண்டும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், மேஜர் மதன் அவர்களை பொறுத்தவரை இந்த புத்தகத்துல ராமாயணா மகாபாரதத்தை ஒரு தீமா இந்த புத்தகம் முழுவதுமே கொண்டு போறாங்க. ராமாயணம், மகாபாரதம், நம்முடைய அர்த்த சாஸ்திரம், கௌட்டில்யா அவர்கள் சொல்லி இருப்பது எல்லாத்திலையுமே பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ், அது எப்படி இன்னைக்கு இந்தியன் ஆர்மி தன்னுடைய டாக்டரின்குள்ள கொண்டு வருது. இன்னைக்கு ப்ராஜெக்ட் உத்பவ், இந்தியன் ஆர்மி அர்த்த சாஸ்திரம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை லீடர்ஷிப் ட்ரைனிங் குள்ள கொண்டு வர்றாங்க. எவ்வளவு விவரமாக ஒரு புத்தகத்தை ஒரு மனிதன் சொல்லி இருக்க முடியும் என்றால், இந்த புத்தகத்துல நம்முடைய மேஜர் மதன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் தி அன்டோல்ட் ஸ்டோரி. அதனால் இளைஞர் பெருமக்கள் யார் எங்க இருக்கிறீங்களோ நிச்சயமா இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஒண்ணு, நம்ம ஆர்மியில சேரலினா கூட ஆர்மியை பெட்டரா புரிஞ்சுக்குவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அவங்க நமக்காக என்ன வேலை செய்யறாங்கிற முழு புரிதல் நமக்கு வரும். ஆர்மியை சுற்றி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து தளவாடத்துல இருந்து ஏன் செய்யறாங்க நமக்கு தெரியும். பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சஸ், இன்னைக்கு அரசியலை பொறுத்தவரை ஆளுங்கட்சினா சரி, எதிர்கட்சினா தவறு அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொலிட்டிக்கலா ஏன் இந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கிறாங்க, எதற்காக மோடி அவர்கள் ஒரு பிரதம மந்திரியாக இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்தாங்க, எதற்காக ஆர்மி ஜெனரல்ஸ் அந்த டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க, எதற்காக இந்தியன் ஆர்மி ஒரு கிரீடோட ஒரு மோட்டோவோட ஃபைட் பண்றாங்க, இது அனைத்தையும் கூட இந்த புத்தகத்துல இருக்கு. பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ், ஆர்மி லீடர்ஷிப்பினுடைய கரேஜ், கீழே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸும் உணர்வு மிக்கவராக நம்ம நாட்டுக்காக போராடியதை எல்லாம் துல்லியமாக படம் பிடித்திருக்கக்கூடிய மேஜர் மதன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து, அடுத்து என்னுடைய பேச்சினுடைய கடைசி 2-3 நிமிஷத்துக்கு வரணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நமக்கு ஆர்மி ஜெனரல்ஸ், நம்ம லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் பத்தி சொல்றோம், லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், மேல போயிட்டே இருப்போம், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், லெப்டினன்ட் ஜெனரல், மேஜர் ஜெனரல் வரைக்கும் நம்ம போறோம். இன்னைக்கு நம்ம 3 போர்சஸ்க்கு கூட ஒரு கமாண்டா நம்ம ஒருத்தரை கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க. இன்னைக்கு ஆர்மியை பொறுத்தவரை மேலே செல்லக்கூடிய தலைவர்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப ரெஸ்பான்சிவா, பேட்டில் ஃபீல்ட் டாக்டிக்ஸை முழுமையா தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு ஆர்மிக்கு தேவைப்படுறாங்க. அதனால எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இங்க இருக்கீங்க, இது ஒரு அற்புதமான கெரியரா நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒரு ஆர்மியில நீங்க ஒரு ஆபீசரா, ஒரு சோல்ஜரா நீங்க போறது ஒரு மிகப்பெரிய ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும். எனக்கு ஜென்சி பாத்தீங்கன்னா இந்தியால மட்டுமே ஜென்சிங்கிறது நம்ம எல்லாருமே ஜென்சின்னு சாதாரணமா சொல்லிடுறோம். ஜென்சி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஜென்சிங்கிற வார்த்தைக்கு பெருசா மரியாதை இல்லை. காரணம், இளைஞர்கள் தான் நம்ம சொல்றோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜென்சி 1996 இருந்து 2013-14 வரை யாரு பிறந்தாங்களோ அவங்கள ஜென்சின்றோம். 2013-14 இருந்து 2025 வரைக்கும் யாரு பிறந்தாங்களோ அவங்கள ஜென் ஆல்பா. 2026 இருந்து யார் பிறந்திருக்காங்களோ அவங்க ஜென் பீட்டா. ஜென் பீட்டா வந்துருச்சுங்க, அடுத்து வந்துட்டாங்க. இப்ப நிறைய பேருக்கு நம்ம பேசினாவே, ஆனா நான் ஜென்சி, என்கிட்ட வேற மாதிரி பேசுங்க அப்படின்னு நம்ம இளைஞர்கள் சொல்றதை நான் பல இடத்துல கவனிக்கிறேன்.
இன்னைக்கு குறிப்பா ஜென்சி டு சோல்ஜர்னு சொல்றாங்க. ஜென்சி உங்களுக்கு ஒரு பெரிய பர்பஸ் வேணும். இன்னைக்கு லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய பர்பஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, நமக்கு நல்லா தெரியுது. ஒரு மனிதனாக, ஒரு ஆளுமையாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜென்சி விரும்புறீங்க. ஒரு பர்பஸ் உங்களுக்கு வேணும்னா யூனிஃபார்ம் gives you the highest purpose. அதை விட ஒரு ஹையஸ்ட் பர்பஸ் எதுவுமே உங்களுக்கு இல்ல. காரணம், உங்க ஈகோவை தாண்டி இன்னொரு விஷயத்துக்காக நீங்க களத்தில் நிறுத்துறீங்க. சோ மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லோருமே ஒரு விதத்துல யூனிஃபார்ம் போட்டவங்க. அதனால ஜென்சி இன்னைக்கு நீங்க சோல்ஜராகவோ அல்லது உள்ள நீங்க ஒரு லீடராகவோ இந்தியன் ஆர்மிக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஒரு கிரெடிபிள் ஆப்ஷனா நீங்க பார்க்கணும். அதுல நீங்க சர்வ் பண்ண போகணும். மேஜர் மதன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். 2003 இந்தியன் ஆர்மிக்குள்ள போறாங்க, இஎம்இ உள்ள போறாங்க. 2009 6 வருஷம் தான் இருக்கிறாங்க. 2003, 4, 5, 6, 7, 8, 9 7 வருஷம் இருக்கிறாங்க. 7 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் அவர் ஆர்மியை மறந்துடல. அவர் யூனிஃபார்மை கழட்டிட்டு குட் பை சொல்லிங்க. 7 வருடம் இருந்த பிறகு அந்த 7 வருஷத்துல பாருங்க, ஆபரேஷன் ரக்ஷக் மெடல், சைனிய சேவா மெடல், ஹை ஆல்டிடியூட் மெடல், ஆர்மி கமாண்டர்ஸ் கமெண்டேஷன் கார்டு, கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன், டெல்டா போர்ஸ், ராஷ்டிரிய ரைபிள், பூஞ்ச், பத்தான்கோட், தொட்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப்ல வேலை பார்த்திருக்காங்க. அதன் பிறகு வெளியே வந்த பிறகு எக்ஸ்எல்ஆர்ஐக்கு போறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க. ஜம்ஷெட்பூர்ல போய் ஸ்டடி பிரேக் எடுத்து எக்ஸ்எல்ஆர்ஐ எம்பிஏ படிச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் வேலை பார்க்கறாங்க. கோகோ கோலா, நெஸ்லே, மாஸ் சாக்லேட், வருண் பெவரேஜ் எல்லாம். கடைசியில சுத்தி அடிச்சு அந்த சர்க்கிளை முடிச்சுட்டு இன்னைக்கு கிராமமாக ஊர் ஊரா போய் நீங்க ஆர்மியில சேரணும், நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன், இந்த 35 வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன், ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நான் லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறேன். போன மாதம் கூட பார்த்தேன், இஸ்ரேல் எங்கேயோ பார்டர்ல சுத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய சமூக வலைதளத்தை பார்த்தேன், இஸ்ரேல் பார்டர்ல எங்கேயோ அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தார். அதனால ஒருக்க நீங்க யூனிஃபார்ம் போட்டாவே நீங்க யூனிஃபார்ம் போட்டவர் தான். அதை கல்ட்னா கூட ஆர்மியை பொறுத்தவரை ஒன்ஸ் யூ வியர் a uniform you are always a soldier என்று சொல்வார். இன்னொரு பக்கம் ஃபுல் சர்வீஸ் முடிச்ச லெப்டினன்ட் ஜெனரல் ஐயா இருக்கிறாங்க, ஃபுல் சர்வீஸ். அவர் சேர்ந்து ஃபுல் சர்வீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல ரிட்டையர் ஆன லெப்டினன்ட் ஜெனரல் அவங்க இருக்காங்க. 2 பேரும் நமக்கு இன்ஸ்பிரேஷன். ஆர்மியில முழு சர்வீஸ் பண்ண ஒருத்தரும், ஆர்மியில சேர்ந்து தன்னுடைய இளமை பருவத்தை இந்திய நாட்டுக்கு கொடுத்துட்டு லைஃப்ல வேற வேற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண. உங்களுக்கு இந்த சாய்ஸ் இருக்கு. நீங்க ஆர்மியில சேரலாம், ஃபுல் சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம், ஆர்மியை நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், எத்தனையோ விஷயத்தை செய்யலாம். அல்லது லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஐயா மாதிரி ஃபுல் சர்வீஸ் நீங்க பண்ணலாம். 2 பேரும் உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக இங்க இருக்கிறாங்க. ஆர்மியினுடைய கிரீடோ லெப்டினன்ட் ஜெனரல் சொன்னாங்க, there is no greater glory than dying for your nation. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹையஸ்ட் குளோரி இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை விடுவது. இன்னைக்கு அது படமாக வந்த பிறகு அதை தத்ரூபமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த ராஷ்டிரிய ரைபிள்ஸ்ல பல இடத்துல போராட்டத்தின் பொழுது உயிரை துச்சமாக மடிச்சு பணி செய்தாருன்னு. ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும். பாரத அன்னைக்காக, இந்த நாட்டிற்காக நம்முடைய ரத்தத்தை கொடுப்பதற்கு அந்த வாய்ப்பும் சில பேருக்கு கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு இந்த நாட்டை முழுமையாக சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அந்த ஆண்டவனுடைய கட்டளை, இதை ஏற்றுக்கொள்வோம், எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோரையும் போற்றுவோம். மற்றும் ஒரு முறை மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எல்லோரையும் ஒரு மேடையில் அழைத்து வந்து அமர வைத்து, நல்ல மனிதர்களை எல்லாம் முன்னிறுத்தியில் அமர வைத்து, பத்திரிகை நண்பர்கள் இருந்து நம்முடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்து அமர வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய இந்த 35 எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி நீங்க அதை கொண்டு வர்றீங்க? ஆல் ஆஃப் அஸ் ஆர் எக்ஸைட்டட். ஏன்னா ட்ரைனிங் நாங்க யாரும் உள்ள போய் பார்த்ததில்லை. அந்த நேரம் விஷுவல் மீடியத்துல எங்களுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போறீங்க. அது எத்தனையோ இளைஞர்களை மோட்டிவேட் பண்ண போது. மறுமுறை முடிமுறை பிரபாகர் சாருக்கு என்னுடைய யூஆர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் சார், யூஆர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹூ யூ ஆர். குழந்தைங்களை நீங்க காலையில சூப்பரா மேக்கப் எல்லாம் போட்டு அன்னைக்கு வீட்டுல ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல கரெக்டா நான் வீட்டுக்குள்ள போனேன். ஒரு அப்பா, ஒரு குழந்தை, 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம். அந்த அப்பா ஆண்டவன் கூட இருப்பதை முழுமையா ஏற்றுக்கிட்டு தன்னுடைய வீட்டுல ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அவர் வெளியே நடக்கும் போதெல்லாம் 4 பேர்த்தை இன்ஸ்பயர் பண்றாங்க. கீப் இன்ஸ்பைரிங் லாட் ஆஃப் அஸ் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.